Hi friends, welcome to Azhagiya Ilam. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கீரை வடை அது கூட ஒரு நல்ல தேங்காய் கெட்டி சட்னி ஒன்று செஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் காஃபியோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துர்க்கேன். ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம நல்ல பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணிலாம் எதுவுமே விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது உளுந்த வடைக்கு. இது நல்லா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. வடை மாவு ரெடியாக இருக்குது. இது கூட கலக்கிறதுக்கு நமக்கு வேறு என்னென்ன தேவை கீரை வடைக்குன்னு பார்க்கலாம். நான் அரைக்கீரை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த கீரை வேணாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். சீரகம் 1 ஸ்பூனு, உப்பு, அப்புறம் இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், பெருங்காயம். இப்போ இந்த மாவில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட சேர்த்துடலாம். இஞ்சியும் இதில் சேர்த்துடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மாவுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். வடை மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம். தேங்காய், அது கூட 2 பச்சை மிளகா, 1 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டியாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நமக்கு எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக தட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தொட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய வடையாக தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கணும். போட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வரும். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்ல கலர் டர்ன் ஆனோன்னா எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான கீரை வடை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இந்த கீரை வடை, இந்த கெட்டி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். நன்றி.